நாட்டையே உலுகிய டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காரின் அடையாளத்தை கண்டறிந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது பயங்கரவாத தாக்குதலா, பயங்கரவாத தாக்குதல் என்றால் பின்னணியில் உள்ள அமைப்புகள் எது என்பன உள்ளிட்ட கேள்விகளுடன் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். ராஜீவ், அந்த சம்பந்தப்பட்ட கார் யாருடையது அப்படிங்கிறத தேடும் பணியில விசாரணை தொடங்கி இருக்கா? என்ன விவரம்? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, முதல் கட்டமாக இந்த கார் யாருடையது, அந்த காரை ஓட்டி வந்த நபர் யார், எத்தனை பேர்கள் வந்தார்கள் போன்ற பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்வதற்காக அந்த சாலையில் பொறுத்திருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வரக்கூடிய காவல்துறையினர் அடுத்த கட்ட அந்த விசாரணையும் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத அந்த தேசவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிரிவின் 16 மற்றும் 18 கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் பட்சத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வரை அந்த தீர்ப்பானது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் நேற்று மாலை அந்த கார் வெடிப்புக்கு பிறகு அந்த பகுதி முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு முழுமையான அந்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உச்சபட்ச அந்த விசாரணை அமைப்புகளுடைய நிபுணர்கள், உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இரவு முழுவதுமே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் நிபுணர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அதுபோல தடயவியல் நிபுணர்களும் அங்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவர்களுடைய அந்த பாகங்கள், உடல் பாகங்கள் சிதறி இருந்தன, இதனையும் சேகரித்திருக்கிறார்கள். அதே போல இந்த வெடி விபத்தில் பல்வேறு அருகே சென்றிருந்த அந்த வாகனங்கள் தீ பிடிக்கப்பட்டு அதுவும் சிதைந்திருக்கின்றது. எனவே பல்வேறு வாகனங்களும் இதில் முழுமையாகவே எரிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கார் அதே போல அந்த மற்ற வாகனங்களுடைய அந்த வாகன பாகங்களையும் சேகரித்து அதன் மூலமாகவும் அந்த ஆதாரங்களை சேகரித்து ஒரு பணியிலும் நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இரவு முழுமையும் கடந்து இன்றும் தற்போது வரை இந்த ஆய்வானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை தவிர அருகே இருக்கக்கூடிய அந்த வணிக பகுதிகளிலும் உள்ளே சென்று அங்க ஏதேனும் சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயங்கள், ஏதேனும் பொருட்கள் ஏதும் கிடைக்கின்றதா போன்ற விஷயங்களை ஆராய்ந்து வரக்கூடிய காவல்துறையினர் முழுமையாக மாநில எல்லை பகுதியிலும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம், நேற்று காலையில் தான் அருகே அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் என்ற பகுதியில் ஒரு நபர் பிடிபட்டிருந்தார். அவரிடமிருந்து சுமார் 350 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. மட்டுமல்லாமல் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. அவர் தீவிரவாதிகள் பின்புலத்திலிருந்து அவர் தொடர்புடைய என கண்டறியப்பட்டு அவர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில நேற்று மாலையே டெல்லியில் இந்த கார் வெடிப்பு அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே தீவிரவாத தாக்குதலா, இதற்கு பின்பாக யார் இருக்கின்றார்கள், தீவிரவாத அமைப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா போன்ற ஒரு கோணத்திலும், அல்லது இது விபத்தாக இந்த கார் வெடிப்பானது நடந்திருக்கின்றதா என்ற ஒரு கோணத்தில் என அனைத்து கோணங்களிலுமே காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக நேற்று இரவு சம்பவம் நடந்த பகுதிக்கு அங்க ஆய்வு மேற்கொண்டார். மட்டுமல்லாமல் இந்த விபத்தில் தற்போது வரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று இரவு வரை 8 பேர் என கூறப்பட்டு வந்த நிலையில் மேலும் அந்த உயிரிழப்பு அதிகரித்திருக்கின்றது. எனவே காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சிகிச்சைகளை கேட்டறிந்தார். எனவே அடுத்தடுத்த கட்டமாக மிக தீவிரமாக இந்த ஒரு விவகாரத்தை எடுத்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகம் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்று டெல்லியில் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்படும். குறிப்பாக அந்த பல்வேறு மூத்த அதிகாரிகளாகட்டும் என சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினுடைய அதிகாரிகளிடம் நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரம் குறித்து கேட்டறிவார், பேசுவார், பல்வேறு அறிவுறுத்தலை கொடுப்பார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும், அதே போல இந்த வெடி விபத்து தொடர்பான சந்தேகத்தில் எழுக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது, இதற்கு என்ன பதில் என பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள்
இந்த ஆய்வு ஆகட்டும், அதே போல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து அவர் தெரிவித்து வருவதாகவும் நேற்றே கூறியிருந்தார். எனவே நாடு முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் மேலும் நடைபெறாமல் இருப்பதற்காக முழு வீச்சில் இந்த கண்காணிப்பு தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது வரை இந்த ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். பிரியதர்ஷினி, தீவிரமான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. அதிகாரிகளால் விசாரணை குறித்த முதற்கட்ட தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.